ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த நர்ஸும் எல்லாரும் அவளை பற்றி பேசினதெல்லாம் எனக்கு தெரியும், அவளுக்கு அந்த டிசீஸ் உண்மையாக இருந்துச்சா இல்லையான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஹுவான் ஸ்கூலில் படிக்கும்போது வெக்கேஷன் லீவுக்காக இங்கே வந்திருந்தா. அப்போ அவளுக்கு அபார்ஷன் ஆகி என் கிளினிக்கு தான் வந்தான்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் அம்மாவுக்கும் தெரியும், ஏன்னா வந்ததும் அவளை அரைஞ்சிருக்காங்க. அவளோட 20 வயசில் இதெல்லாம் நடந்திருக்குன்னா எவ்வளோ கஷ்டம். இது தீயா பரவ ஆரம்பிச்சிருச்சு. அவ இதிலிருந்து கத்துக்கிட்டு வெளியே வருவான்னு பார்த்தா அவளையே விட்டு கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அதுக்கு காரணம் யாருன்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, இத்தனை உண்மை இருக்கும்போது பேசுறவங்கள நம்ம குறை சொல்ல முடியாதுலன்ட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை அவங்க அப்பா சாப்பிடலான்னு கூப்பிட்டுருக்காரு. சின்ன வயசுல உனக்கு பீட்சானா ரொம்ப பிடிக்கும்ல, பக்கத்துல பீட்சா கடைக்கே போலாங்க. அது பிடிச்சிருந்தப்போ என்ன ஒரு 5-6 வயசு இருக்கும். ஆனா இப்போ அதை விட 10 வருஷம் ஓடிடுச்சு. அம்மா எப்போ என்னை விட்டு போனாங்களோ அதிலிருந்து நான் அதை சாப்பிட்றதே விட்டுட்டேன். அவங்க என்னை விட்டு போனதுக்கு காரணமும் நீங்க தான். ஏன் தாத்தா இறந்து போறது கூட முன்னாடி என்கிட்ட நீங்க சொல்லல. உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண விரும்பல, தான் சொல்லல. இந்த டிக்கெட்டை வச்சுக்கோங்கிற மாதிரி 2 கொடுக்க, அம்மா தாத்தா என்னை விட உங்களுக்கு காம்படிஷன் தானே முக்கியமா போயிடுச்சு. பாஸ்ட்டை பத்தி பேசாத, வா சாப்பிட போலான்னு கூப்பிட்டேன். உங்களை புரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ற, முடியல. நீங்க இன்னும் சுத்தமா மாறவே இல்லைல்ல, நீயே தனியா போய் தின்னுங்கிற மாதிரி கிளம்பிட்டான். இவர் ஃபேமிலியோட எப்பவும் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு, அதுதான் பிரச்சனையே. எப்பவும் நீங்க பேஷண்ட் பத்தியும் சர்ஜரிஸ் பத்தியுமே தானே கேர் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பத்தியோ ஷேங் பத்தியோ ஏதாவது அக்கறை இருக்கா? எனக்கு தெரியுமா, நீ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கவும் அதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஷேங்க பாருங்க, அவனோட வயசுல அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தானே ஆசைப்படுவாங்க. என்னை மன்னிச்சிடுமான்னு அப்பா கேட்க, சாரி கேட்கறத நிறுத்துங்க, ஃபோன் ரிங் ஆனா போதும் எங்களை விட்டு அப்பவே போயிடுவீங்களா? நானும் ஷெங்கும் எதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? நீங்க ஒரு நல்ல டாக்டரா இருக்கிறதுக்காக. முடியாது, முடிஞ்சு, இனிமேலும் என்னால இதை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பவே அப்பாவை விட்டு கிளம்பியிருக்காங்க. ஹீரோவும் அழுது ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், பட் முடியல. இப்போ இது எல்லாத்தையும் அந்த ஆலமரத்துல உட்காந்து நினைச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு சின்ன வயசா இருக்கும்போது இவனோட அம்மாவோட வந்திருக்கான். உனக்கு இந்த சவுண்ட் கேக்குதா? இலையோட சவுண்டு. அங்க பாரு, பாட்டு பாடிட்டே போற பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் காட்டிக்கிட்டே, உனக்கு எப்பெல்லாம் அப்செட்டாக இருக்கோ இங்கே வா, நேச்சரோட சவுண்டை காது கொடுத்து கேளு. பக்கத்துலேயே ரிவரோட சவுண்டு கூட உனக்கு கேட்கும். இதெல்லாம் ஒரு மேஜிக்கல் மாதிரி. இதை கேட்டா உன்னோட கஷ்டம்லாம் மறந்து போய் நார்மல் ஆகிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை தான் கண்ணை மூடி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சரின்னு அம்மாவுக்கு கூப்பிடலான்னு கால் பண்ணி பார்க்க, அவங்க ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் பிஸியாக இருக்காங்க. வந்ததும் கூப்பிட சொல்லிட்டான்னு கேட்க, இல்லை பரவாயில்லங்கிற மாதிரி காலை கட் பண்ணிட்டான். தென் இப்போ நைட்டு நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான். உன்னோட மெயிலை செக் பண்ணி பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அக்காவோட மெடிக்கல் ரிப்போர்ட் தான் இவன் சென்ட் பண்ணியிருக்கான். அதில் HIV பாசிட்டிவ் தான் போட்டிருக்கு. அப்போது நாங்கள் இத்தனை நாள் ட்ரை பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாங்கிற மாதிரி இவளுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த பக்கம் காட்டில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க அம்மா அப்பா. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயின் வரா. என்ன இவ்வளோ லேட்டு, பொட்ட பிள்ளையா இருந்துட்டு நேரத்தில் வீட்டுக்கு வரணும்னு தெரியாதான்னு அம்மா திட்டேன். இல்லைம்மா, ஸ்டடி ரூமுக்கு போயிருந்தேன், வழி மாறி போய் தான் லேட் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லவும், என்ன வழி மாறி போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, எவ்வளோ இருட்டாக இருக்கு வெளியே, ஏதாவது ஒரு கெட்ட பையன் வந்திருந்தானா என்ன பண்ணுறதுங்க? சாரிம்மா, இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லவும், இதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போது தம்பிக்கிட்ட வந்து, ஏன் அப்பாம்மா அக்காவுக்கு ஏற்பட்ட அந்த கெட்ட பேரை சரி பண்ணணும்னு நினைக்கல தெரியுமா? ஏன்னா அதுதான் உண்மையே. என்னாலேயும் இதை நம்ப முடியல தான். அவளோட பேரை எப்படியாவது கிளியர் பண்ணணுன்னு தான் நானும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இப்போது என்னோட எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டல்லேருந்து அவளோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துச்சு. அதில் அவளுக்கு அந்த டிசீஸ் இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க. அப்போது அந்த ரூமர்லாம் உண்மை தானே இவன் கேட்கவும், வாய்ப்பு இருக்குது, இந்த ஊரில் தான் அவளுக்கு அபார்ஷன் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு காரணமானவன் தான் பே இறந்து போனதுலேயும் சம்மந்தப்பட்டிருப்பான். அவனை கண்டுபிடிச்சா இதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறா. இந்த பக்கம் ஊரில் மோமக்கிட்ட ஹீரோவோட அப்பா வந்து, நான் தான் இதை கொடுத்தேன்னு ஷெங்கிட்ட சொல்லாமல் கொடுமாங்கிற மாதிரி அந்த டிக்கெட்ஸை கொடுத்துட்டு போயிட்டாரு. காம்படிஷன் டிக்கெட் போல என்னன்னு தெரியல. இந்த பக்கம் ஹீரோ பேஸ்கெட் பால் விளாண்டுட்டு இருக்கேன். அவங்க ஸ்கூல்லையே இருக்க அந்த 2 சேட்டை பிடிச்ச பொண்ணுங்க தான் ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருக்கு. அப்போ கரெக்டாக மூமோ வந்து ஹீரோவோட பேசுறத பார்த்துட்டு கொஞ்சம் கடுப்பாகிறான். நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை, அவங்க 2 பேரும் ஸ்வான் சிப்ளிங்ஸ், சின்ன வயசுலேருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு ஃப்ரெண்டு பையன் சொல்கிறான். இந்த பக்கம் வில்லேஜில் மிங்கியும் ஹீரோயினோட படிக்கலாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவள் வந்ததுமே அவ்வளோ ஒரு சந்தோஷம், பபிள் டீ எல்லாம் உனக்காக வாங்கி வச்சிருக்கேங்கிற மாதிரி 2 பேரும் படிச்சுட்டு இருக்கேன். இதை அம்மா பார்த்துட்டாங்க, விடுவாங்களா? வேக வேகமாக உள்ள வந்து நீ பேசாதன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இழுத்துட்டே போயிட்டாங்க. மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவல் ஆட்டிருக்கு இன்னைக்கு. மோமோவோட தான் வீட்டில் சாப்பிட்ருக்கா, இவ தான் செஞ்சு கொடுத்துருக்கா. தாத்தா இருந்திருந்தா இப்போ நம்மளோட செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு, அவரும் இல்லையேன்னு சொல்லி அவரை இவன் ரொம்ப மிஸ் பண்ணவும், அவர் இல்லைன்னா என்ன, அதான் நான் உனக்காக இருக்கலன்னு இவ சொல்கிறா. அப்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்பா கொடுத்த டிக்கெட்டை கொடுக்க ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். நீ இன்னுமாடா அவரோட ஒத்து போகல?
தாத்தாக்கு நோய் சிவியரா இருந்தது. வென்டிலேட்டரை நம்பி தான் அவர் உயிரோடவே இருந்தாரு. உங்க அப்பா பெஸ்ட் சர்ஜியன்ல. ஸோ தாத்தாவோட நல்லதுக்காக தான் அவர் ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணியிருக்காருன்னு சொல்ல, அவர் திறமையான சர்ஜியன் தான். ஆனாலும் நான் அவரை வெறுக்கிறதுக்கு ஒரே காரணம், தாத்தா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவரோட விதியை அவராகவே டிசைட் பண்ணிட்டார்ல. ஏன் இது என்கிட்ட கூட சொல்லலை. அவர் இது உன்னோட நல்லதுக்கும் தாத்தாவோட நல்லதுக்கும் தாண்டா பண்ணியிருக்காருங்க. என்னோட நல்லதுக்குன்னு சொல்லி எனக்கு கெட்டது தான் பண்ணியிருக்காரு. ஒழுங்கா இதை அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துரு. ஒரு நாள் எப்படியும் இந்த வீட்டுக்கும் வராமல் போயிடுவேன். முழுசா அவர் கண்ணிலேயே படாமையும் போயிடுவேங்கிறான் இவன். இந்த பக்கம் அம்மா ஹீரோனை வீட்டுக்கு கூட்டு வந்ததும், ஓஹோ இதான் நீ போன ஸ்டடி ரூமான்னு கேட்க, இல்லைம்மா மிங்கியுவை வழியில் பார்த்தேன், அவன் தான் கூப்பிட்டான்னு சொல்லவும், எத்தனை கோயின்சிடென்ட் உனக்குன்னே அமைதா? இதெல்லாம் நான் நம்பணும். நேற்று நைட்டு அவனோட தானே இருந்திருப்பேன். ஸ்டடி ரூம் ஸ்டாஃப் கிட்ட கேட்டுட்டேன், நீ நேற்று அங்கே வரவே இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, அவன் என்னோட ஜஸ்ட் கிளாஸ்மேட் மட்டும்தான் சொல்ல. பே என்கிட்ட சொன்ன அதே வார்த்தை தான் இப்போ நீயும் என்கிட்ட சொல்கிற. படிப்பை விட நல்ல பேர் வாங்குறது தான் ரொம்ப முக்கியம். படிப்பு போயிடுச்சுன்னா கூட படித்து தேத்திக்கலாம். ஆனால் நல்ல பேர் மட்டும் போயிடுச்சு அவ்வளோதான், சரி பண்ணவே முடியாது. உன் வாழ்க்கையே போயிடும். அதுக்கு சிறந்த உதாரணமாக உன் அக்காவே இருக்காள்ல. ஏன் அவள் இறந்து போயும் கூட அவளை பேசுறதை இதுவரை நிறுத்தியிருக்காங்களா? அவளை மாதிரியே தான் நீயும் ஆகணும்னு நினைக்கிறியா? இனி என்ன ஆனாலும் சரி, எந்த பசங்களோடையும் நீ தனியாக போய் பேசவே கூடாது. நீ அதுக்கு ஒத்து வரலனா ஜின்னை வச்சு வேவு பக்கம் விட்டுருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டாங்க. இந்த கஷ்டம்லாம் இவளுக்கு மட்டும்தான். தம்பியா பிறந்த தம்பிக்கு ஒன்றும் கிடையாது, ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு வெளியே வந்த கின் ஆண்டி இவளை பார்த்ததும், இங்கே வா வா அப்படி சொல்லிட்டு அவளை வேக வேகமாக இழுத்துட்டு போகிறாங்க. உன் பேரண்ட்ஸை பார்க்கணும்ல, அங்கே தான் இருக்காங்க, வா வான்னு சொல்லிட்டு வேகமாக இழுத்துட்டு போக, காட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தா அங்கிள் பார்த்துட்டாரு. ஸோ அவர் நிலன்னு துரத்திட்டு வர அவரை திரும்பி பார்த்த ஆண்டி கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ ஏன் இப்படி பண்ணுறங்கிற மாதிரி எழுப்பி விட, அவங்க பேக்ல இருந்து ஒரு நோட் விழுந்திருக்கு. அதில் அக்காவோட பேர் தான் போட்டிருக்கு. அக்காவோட டைரி போல இது. ஆனால் அங்கிள் அதையும் வாங்கிட்டு வாமா போலாங்கிற மாதிரி ஆண்டியும் இழுத்துட்டு போயிட்டாங்க. அதில் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நைட்டு எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்க, உள்ள ஆண்டி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அழுதுகிட்டே இருக்க, எதுக்காக தான் நீ அழுகிற? எனக்கு மற்ற வேலையும் இருக்குல்ல, தனியாக என்னால் உன்னை பார்க்கவே முடியல, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே உள்ளே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ அப்படியே திங்க் பண்ணுறா. உன் பேரண்ட்ஸை வா பார்க்கலான்னு அவங்க கூப்பிட்டு போனது, அப்புறம் அக்காவோட டைரி கிடச்சிதுன்னு ஏதோ இருக்குங்கிற மாதிரி இவளுக்கே தோணுது. இப்போ டக்குன்னு தம்பி எழுப்பி வா போலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்காவை அடக்கம் பண்ண இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வரா. இங்கே வச்சு தான் அவளோட பொருளை எல்லாம் எரிச்சிருக்காங்க. அப்போ ஒரு 4 பேப்பரை போட்டு எரிச்சு அதுக்குள்ள அவங்க அக்கா அம்மா அப்பாவோட இருந்த ஃபோட்டோவை எடுத்து, உனக்கு இதுதானே பொக்கிஷமாக இருந்துச்சு, இந்தா நீயே எடுத்துக்கோங்கிற மாதிரி அதுக்குள்ளே போட்டு எரிச்சிடா. எத்தனை அழகான ஒரு பொண்ணு, ஆனால் பாரு இறந்து போய் எவ்வளோ மோசமான இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த இடத்துக்கு போகவே கூடாதுன்னு அம்மா அப்பா விடவே மாட்டாங்கல்ல அப்படின்னு இவங்க பேசிட்டு வரும்போது, நம்ம வீட்டில் தான்டா நெருப்பெரியுதுங்கிற மாதிரி ஓடுறாங்க. அடுத்த நாள் விடியுது. கின்னாண்டி இருந்த ரூம்ல தான் தீ பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் எரிஞ்சு போன பொருளையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஊரே வந்து பாக்குது. அங்கிள் ஆண்டி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்களாமா. இப்படி எரிஞ்சிருக்கு, அவங்க உயிரோடவா இருக்க போறாங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பேசவும் பொங்க பொங்குங்கிற மாதிரி அனுப்பி விட்டாங்க. அப்போ உள்ள அக்கா பேரு போட்டு அந்த டைரி இருக்கு, பாதி எரிஞ்சு போயிருக்கு. அதுல நான் அவனை காதலிக்கிறேன், அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட், நான் அவனை லவ் பண்றேன், இந்த கிராமத்திலேயே நான் நம்புற ஒரே பர்சன் அவன் மட்டும்தான் அக்கா எழுதியிருக்கா. இன்னும் கண்டுபிடிச்ச பாடில்ல. திரும்பி லீவ் முடிஞ்சு ஊருக்கு வந்தாச்சு. நைட் அம்மா மொட்டை மாடியில் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும், என்னம்மா பண்ணுறீங்க, மழை வருது பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் துணிமணி எடுக்க ஹெல்ப் பண்ணுறாளாம். கியோ எவ்வளோ வளர்ந்துட்டு நீங்கும்போது, மா போன வருஷத்துலேருந்து நான் இதே ஹைட்டில் தான் இருக்கேன், வாங்க வாங்கங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறா. அடுத்த நாள் இப்போ ஸ்கூலில் ஹெல்த் செக்கப் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து லைனில் நிற்க, ஹீரோ அவளை தான் பார்க்குறான். குறுக்க அந்த சேட்டை பிடிச்ச பிள்ளைங்க பார்த்துட்டு, உன்னதான் பார்க்குறான்னு பேச, அடக்கருமே அப்படிங்கிற மாதிரி இவன் திரும்பிக்கிட்டான். கண்ணு பிரீத்து பிபின்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சேட்டைக்காரிக நம்ம ஹீரோனோட ஷூவை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுருச்சுங்க. நம்ம கியோவும் செக்கப் முடிச்சுட்டு வந்து பார்த்தா அவளோட ஷூவை காணோம். யாராவது பார்த்தீங்களான்னு கேட்க யாருமே இல்லைங்கிறாங்க. சாரும் யாராவது பார்த்தீங்களான்னு கேட்க ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அடுத்து அப்படியே கிளாஸ் ஆரம்பிக்குது. இதில் கொஞ்சம் பேர் தான் ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிளாஸில் அப்படியே சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம இருந்துக்கலாம். அப்படி கிளாஸ் பிரித்ததுமே எக்ஸாம் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட, நம்ம ஹீரோயின் ஷூ இல்லாமல் எப்படி போவா, ஒரு மாதிரியா இருக்கு அவளுக்கு. இதை ஹீரோவும் நோட் பண்ணுறானா. எல்லாரும் கிளாஸ் முடிஞ்சு கிளம்பிட, அதுக்கப்புறம் போலான்னு எந்திரிக்கும் போது ஹீரோ அவன் ஷூவை கொண்டு வந்து வச்சுட்டு, உனக்கு தானே எனக்கு டியூட்டி, இதை தூக்கி போட்டுருங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டான். இவ்வளோ அதை எடுக்க போனவன் வெட்ட ஷூ இல்லைல்ல, ஸோ அவனோட ஷூவையே எடுத்து போட்டு போக, இது அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு பார்த்துட்டு, என்னடா எதை பார்த்துட்டு இருக்கங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறான். விளையாட வாடான்னு கூப்பிட, இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான்.
இந்த கியோ புள்ள என்ன ஷெங்கு மாதிரியே ஷூவை போட்டிருக்கு, இல்லைன்னா அது ஷெங்கோட ஷூவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வர அம்மா ஷூவை பார்த்துட்டாங்க. விடுவாங்களா? உன் ஷூ எங்கே போச்சுன்னு கேட்க, நான் அதை தொலைச்சிட்டேன், குப்பை தொட்டியில தான் இது கிடைச்சிதுங்க. குப்பை தொட்டியிலேருந்து இந்த ஷூ கிடைச்சிதான், இதை எவனா அந்த குப்பை தொட்டியில போடுவானா, இதை ஏன் போட்டிருக்க, உன்னோட ஷூ எங்கன்னு கேட்க, மா தான் தொலைச்சிட்டேன்ல அப்படிங்கிறா. ஓஹோ, நீ தொலைச்சிட்டதால ஒரு நல்ல பையன் வந்து புது ஷூ உனக்காக வாங்கி கொடுத்தானா, இதெல்லாம் நான் நம்பணுமா, உண்மையா நடந்தது சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்க, தம்பி வந்து உண்மையை சொல்லிட்டான். அவங்க ஸ்கூல்ல அவளை புள்ளி பண்றாங்கம்மா, அக்காவுக்கு நடந்தது ஃபோரம்லலாம் நல்லா ஃபேமஸாக தானே இருக்கு, எல்லாருக்குமே அதை பற்றி தெரியும், நானுமே என் ஸ்கூலில் அதை ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்ல அவங்களுக்கே கஷ்டமாக போயிடுச்சு. உனக்கு எது நடந்தாலும் என்கிட்ட சொன்னா தானே எனக்கு தெரியும், மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அமைதியாக இருந்தானா எனக்கு என்ன தெரியும், இனிமேலாச்சும் அம்மா கிட்ட எது நடந்தாலும் ஷேர் பண்ணு, காலேஜுக்கு போயிட்டா எல்லாம் சரியாயிடும், இங்கே படிக்கிற வரைக்கும் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுக்கோமா, சீக்கிரமாகவே எல்லாம் மாறிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ தம்பி உள்ளே வந்ததும் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு தான் விசாரிக்கிறான். புதுசாக ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க சொன்னாங்க, ஆனால் நான் பேசுகிறது எதையுமே கேட்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கவும், வீடு அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியும் இல்லைங்கிறான். கியோவை பற்றி எல்லாருமே தப்பாக சொல்கிறாங்க, ஆனால் அவள் உயிரோடு இருக்கும்போது என்ன ஃபேஸ் பண்ணான்னு யாருக்குமே தெரியாது. அவள் அபார்ஷனுக்கு காரணமான அவன் தான் பேயோட இறப்புக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். நம்ம அவனை கண்டுபிடிச்சா மட்டும் என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி அக்கா தான் போயிட்டா இல்லைங்க, அப்படியெல்லாம் நம்மளால் விட்டுற முடியாதுங்கிறா. கியோ ரொம்ப அழகான பொண்ணு, அவளுக்கு நிறையா பாய் ஃப்ரெண்ட் இருந்தது, நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், அதில் அந்த கிராமத்தில் இருந்த பாய் ஃப்ரெண்டை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு தம்பி கேட்க, ஊரில் அக்கா நம்ம ஹீரோயின் வந்தால் சாக்லேட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஜாரில் ரெடி பண்ணி வச்சுருந்தால, அதை எடுத்து மேலே வைக்கிறா, அங்கிருந்து இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டா. ஸோ கண்டிப்பாக எப்படியும் நம்ம ஹீரோயின் இதை விட மாட்டா. இப்போது நம்ம ஹீரோனோட அப்பா அம்மாவை தான் காட்டுறாங்க. பக்கத்தில் ஒரு கடை போட்டாங்களாமா. ஸோ இவங்களுக்கு வர லாபத்தில் பாதி குறைஞ்சி போயிடுச்சு. அவங்க நிறையா ஸ்கூல் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்களாமா. ஸோ நம்மளும் ஃப்ளைஓவர்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் அதிகரிக்க பார்க்கலாம், நாளைக்கு போய் கொடுத்துட்டு வாங்கங்கிறத சொல்ல, நம்மளோட கடன் முடிஞ்சு பசங்களும் படிப்பு முடிச்சிட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிடும். இந்த 2 வருஷத்தில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கோன்னு அப்பாவும் சொல்கிறாரு. இன்றைக்கி மத்தியானம் ஜினோட ஸ்கூலுக்கு மீட்டிங்க்கு போயிட்டு வந்தங்கிறத பேசிக்கிட்டே ஏதோ காசு உள்ளே வைப்பாங்க போல், அப்படி லாக் பண்ணிவிட்டு மேலே தான் வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இவன் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. இப்போ நேராக தம்பிகிட்ட வந்ததும் அக்காவோட பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோன்னா அவள் எப்படி இறந்தாங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல, தம்பி பயப்படுறான், இந்த வேலையை வேணாங்கிறான். நான் உன் அக்கா இல்லை, அப்படியெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன், நம்ம 2 பேருக்கும் அக்கா, ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணு, கண்டிப்பாக உன்னை காட்டி கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ அடுத்த நாள் ஸ்கூலில் பிரேக் விட்டுருப்பாங்க போல, அப்படி உள்ளே வந்து பார்க்கவும் 2 சேட்டைகள் என்னோட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோனோட பேக்கில் குப்பை திணிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, சொல்லிட்டா எல்லார்ட்டையும் அப்படிங்கிற மாதிரி இவ எதிர்த்து பேச, நான் போட்டது யாருமே பார்க்கலையேன்னு இவ சொல்கிறா. உடனே லின்னு பையன், எங்ககிட்ட பிரச்சனை பண்ணாத, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷென் தெரியும்ல, என்கிட்ட பிரச்சனை பண்ணா ஷெங் கிட்ட பிரச்சனை பண்ண மாதிரின்னு சொல்ல, அப்படியாடா சொல்கிறேங்கிற மாதிரி ஹீரோவோட பேக்குள்ளேயே குப்பையை திணிச்சிட்டு போயிட்டா. அப்போ கரெக்டாக மூமு வந்து தொட்டதும் கொஞ்சம் பயந்து போயிட்டா. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் ஒன்றும் பண்ணல, அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதான் கோவத்தில் ஷெங்கு பேக்லேயே குப்பை போட்டு வந்துட்டேன், அதுக்காக நான் பயப்படாலாம் இல்லை, கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன், நானும் ரிவேஞ்சுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்ல, அடேங்கப்பா சூப்பராக திங்க் பண்ணுவ போலையே, ஆனால் ஷெங் அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு சொல்ல, உனக்கு அவனை பற்றி தெரியுமான்னு கேட்குறா. ஏன் தெரியாது, நாங்கள் 2 பேரும் நெய்பர்ஸ், சின்னதுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தோம், பூனைக்குட்டிக்கு பெட் ரெடி பண்ணுறதுக்கு என்னோட துணிமணி எடுத்து யூஸ் பண்ணுவான், அவனோட முதல் பல்லு என் கூட சண்டை போட்டு தான் விழுந்துச்சு, எல்லார்கிட்டையும் ரொம்ப லாயெல்லாம் நடந்துப்பான், அவன் சீரியஸான லுக்கில் இருக்காங்கிறதுக்காக அவனை தப்பாக எடை போட்டுறாத, அவன்கிட்ட அப்பப்போ சைல்டிஷும் எட்டி பார்க்குங்கிற மாதிரி மூமு சொல்கிறா. அடுத்து இவங்களுக்கு ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு தான் வரவே வராதுல, முடிஞ்ச வரைக்கும் முக்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இதை ஹீரோவும் நோட் பண்ணிகிட்ருக்கான். அடுத்து அப்படியே கிளாஸ் முடிய ஹீரோவோட பேக்கை லென்னையே வச்சு க்ளீன் பண்ண வச்சுட்ருக்கான். பண்ணுற இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, நீ அவள் பேக்கில் போட்டுதானதா, அவள் என் பேக்லேயே போட்டா ஒழுங்காக க்ளீன் பண்ணுங்கிற மாதிரி க்ளீன் பண்ண வச்சுட்ருக்கான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோனும் மேலே வர, நீ தானே கியோ அக்காவை பற்றி இங்கே ஸ்ப்ரெட் பண்ணது, நீ பண்ண வேலையால் அதை நான் பண்ண நம்ம நினச்சிட்ருக்கா, பத்தாதுக்கு இதையும் பண்ணி இப்போ என் மேலேயே பழிய போட்டுட்ருக்காங்க. கியோவோட அக்கா பேயை பற்றி பக்கத்து ஸ்கூலில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் என்னென்னு தான் போய் கேட்டேன், அப்புறம் பார்த்தா அது நம்ம ஸ்கூல்லேயே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு காரணம் நீன்னு உன் மேலே திரும்புன்னு நான் இன்னும் கனவாடா கண்டங்கிறான். அப்போ ஸ்கூலில் சமைக்கிற பாத்திரத்தை எடுத்துகிட்டு போனதை பார்த்ததும் இவனுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அதை அவன் தலையில் கவுத்தி, நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி தவளை மாதிரி குதிக்க விட்டுட்டான். இதுதான் அப்பப்போ எட்டி பார்க்குற சைல்டிஷ் போல். இதை பார்த்து இவன் சிரிச்சுக்கிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு வரேன். அவன் கொடுத்து விட்ட ஷூவை பார்த்ததும் மூமு சொன்னான்ல, ரொம்ப லாயெல்லாம் இருப்பான், பார்க்க சீரியஸாக இருக்கான்னு அவனை தப்பாக புரிஞ்சுக்காத,
ரொம்ப கைண்டான பையன் அவ சொல்லியிருப்பா. அதுக்கேற்ற மாதிரியே யூனிஃபார்மை சேஞ்ச் பண்ணிக்கோ இல்லைனா கோல்டு பிடிச்சிக்குன்னு ஹீரோ கூட சொன்னால. ஸோ இதெல்லாம் அப்படியே திங்க் பண்ணுறா. ஆனால் இங்கே அம்மா அப்பா கடையில் காட்ட இந்த மாதம் வரவை விட செலவு தான் அதிகம். 1200 யான் இன்னும் தேவைப்படுது. உங்கள் அண்ணன்கிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்களேங்க. பழைய வீடை வேறு சரி பண்ண வேண்டியது இருக்குது, அவர்கிட்ட கேட்க முடியாதுன்னு அப்பா சொல்கிறாரு. குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ லேட்டாக ஸ்கூலுக்கு வரான். ஆல்ரெடி கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சா. ஸோ அப்படியே நைஸாக போய் உட்காந்துக்க. அவன் டெஸ்கில் அவன் கொடுத்த ஷூ அப்படியே புத்தம் புதுசு மாதிரி வச்சிருக்கா ஹீரோயின். அதை இவகிட்ட இருந்தே இவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதை போட்டுக்கிட்டு அடிக்கடி அவளை பார்த்துக்கிட்டே தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ பிரேக்கில் அவள் வரவும் நான் இந்த ஷூவை தூக்கி போடலான்னு தான் நினச்சேன். ஆனால் ஒருத்தர் புத்தம் புதுசு போல க்ளீன் பண்ணி கொடுத்ததால இன்னும் கொஞ்ச நாள் நான் இதை போட போகிறேங்க. இவளும் கேட்டுட்டு தான் நின்றுட்டுருக்கா. இந்த செம்முக்கும் சேர்ந்து ஹோம் ஒர்க் ஹெல்ப் பண்ணிவிடு. உனக்கு மெடிக்கல் ரெக்கார்ட்லாம் கொடுத்ததுக்கு ஃபேவராலாம் நான் எதுவும் கேட்கலங்க. சரி, உன் ஹோம் ஒர்க்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு பதிலாக நீ எனக்கு 2 விஷயம் பண்ணணுங்க. சரி சொல்லுங்கிறா. ஃபர்ஸ்ட், உன்னோட ஃபோனை கொஞ்ச நாளைக்கு எனக்கு கொடுக்கணும். 2வது, எனக்கு வந்த லெட்டரை நீ தானே எடுத்து வச்சிருக்க, அதையும் என்கிட்டயே கொடுக்கணும்னு கேட்க. முதல் ஃபோனு தானே, இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி அவன் எடுத்து கொடுத்துட்டான். லெட்டருன்னு கேட்க, அது எங்கே வச்சேன்னு மறந்துட்டேன், வீட்டில் போய் தேடி பார்த்து கொண்டு வந்து தரேங்கிறான். இவளும் ஓகேன்னு சொல்லிட்டாலாம். ஸோ நோட் புக்கை கொடுத்துட்டு எல்லாத்த விட படிப்பு தான் ரொம்ப முக்கியம், ஹார்ட் ஒர்க் பண்ணி படி அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்போ வழியில் மோமோ பார்த்துட்டு டே இருறா அப்படிங்கிற மாதிரி இவனோட ஜாயின் பண்ணிக்க. மோமோ, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, பையன்தான். அவனுக்கு பொண்ணுங்களோட லெட்டர்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறதுல ஒரு ஆனந்தம். அப்படி அவன் எடுத்து வைக்கிறதால ஏதாவது அவனில் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறியாங்க? அவன் அந்த ஒரு பொண்ணோட லெட்டரை மட்டும் எடுத்து வச்சுக்கிறானான்னு கேட்கவும் ஆமாங்கிறான். அப்பா அவனுக்கு ப்ராப்ளம்லாம் கிடையாது, அவனுக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்குறான். லெட்டரை ஒழிச்சு வச்ச பையனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குங்க. என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவனால் ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் நடிக்கணும்ல. ஸோ அப்படியெல்லாம் இருக்காது, அந்த பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே பாரு ஷேங், நிறைய பேர் அவங்களோட ஃபீலிங்ஸை ஏற்றுக்க முடியாமல் அவங்களையும் ஏமாற்றிக்கிட்டு மற்றவங்களையும் ஏமாற்றிப்பாங்க. சரி, யார் அந்த பையன் கேட்க, அப்படி யாருமே கிடையாது, டிவியில் பார்த்தேங்கிறான். எப்பிருந்து உனக்கு அந்த பழக்கமெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்க்க இவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான் போல. என்னடா வெக்கப்படுற போலேன்னு கேட்கவும் சேச்சா வாய்ப்பே இல்லையா அப்படி சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அது இன்னைக்கு ரொம்ப சூரியன் சுட்டரிச்சதில்ல, அதனால தான் ஹாட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே மழுப்பிட்டு ஓடியே போயிட்டான். இந்த பக்கம் ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. இந்த நர்ஸும் இவரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. பட் ஹீரோக்கெல்லாம் இன்னும் தெரியாது. புது பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, போய் பார்த்துட்டு வரலாமா நாளைக்கு, ஷெங்கியும் கூப்பிட்டுன்னு கேட்க அவருக்கு அப்போவே கால் வந்துருச்சு, அர்ஜென்ட் ஆப்ரேஷன் ஏதோ பண்ணுமாமா. இதில் பையன்கிட்ட சொல்ல வேணாம், ஆல்ரெடி அவன் அப்செட்டாக இருக்கான், நம்ம உறவு தெரிஞ்சா இன்னுமே அப்செட் ஆகிடுவான், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிகிற வரை வெயிட் பண்ணு, கொஞ்சம் வளர்ந்தா அவனே புரிஞ்சுப்பான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் வீட்டில் அக்காலும் தம்பியும் ஏதோ பிளானை போட்டாங்க. ஸோ அம்மா கிட்ட என்னோட ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஏதோ தப்பு இருக்குமா, கொஞ்சம் அந்த புக்குக்கெல்லாம் எடுத்து காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சரி அப்படிங்கிற மாதிரி அம்மா போய் அந்த ட்ராயர் ஓப்பன் பண்ணி தான் எடுக்கிறாங்களா. இவ உடனே போய் கொதிக்கிற தண்ணி எடுத்து ஃப்ளாஸ்கில் ஊற்ற கையில் பட்டுருச்சுன்னு சொல்லி கத்த அம்மா அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டே ஓடி வந்துட்டாங்க. அச்சோ அப்படிங்கிற மாதிரி தண்ணியிலலாம் காட்டி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன். அந்த கேப்பில் தம்பி ஃபோனை யூஸ் பண்ணி அதில் இருக்க பேப்பரையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டான். சரி, அப்படி என்ன தான் எடுத்திருக்கான்னு பார்த்தா 2 தான் எடுத்திருக்கான். ஒன்று அக்காவோட மெடிக்கல் பில் 150லேருந்து 160 யான் வரைக்கும் செலவாயிருக்கு. 2வது ரூயி, அவர் மாதம் இன்னும் இவங்க ஃபேமிலிக்கு காசு அனுப்பிட்டுருக்காரு. அவர் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தான் எப்போ இருந்து கொடுத்துட்ருக்காருல, எதுக்காக தொடர்ந்து கொடுக்கணும்னு கேட்க அவர் தான் நல்ல மனுஷனாச்சே, நம்ம அக்கா ட்ரீட்மெண்ட்க்கு நிறையா செலவு பண்ணிட்டோம், இன்னும் கடனில் வேற கஷ்டப்படுறோம், அதான் சேலரியிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை நமக்கு இன்னும் கொடுத்துட்ருக்காருன்னு சொல்கிறான். ஆனால் இவங்க தேட போனது ஒன்றுமே கிடைக்கல. சரி, அக்கா எப்படி இருந்தாங்கிறது எதுக்காக இவ்வளோ ஆர்வத்தோடு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன்னு கேட்க, ஏன்னா அவள் டெத்தில் மிஸ்ட்ரி இருக்குது, அவள் இல்லசால தானே இருந்தா, எதுக்காக ஏதோ நீ தேடிட்டு இருக்க, அவள் பாய் ஃப்ரெண்டை தப்பாக சூஸ் பண்ணி இது நடந்திருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சி என்ன பலன், அவள் தான் இறந்து போயிட்டாள்லங்க. ஹீரோயினால் இதை ஏற்றுக்கவே முடியல. தம்பி, இனி நான் மாட்டிப்பேன்ப்பா, நான் இந்த வேலையவே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அவளும் அவங்க அக்கா டைரி எரிஞ்சு போய் கொஞ்சம் பீசஸாக இருந்ததில்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே தூங்க. கனவுல அக்காவை தேடுற மாதிரி வருது. பே, உன் இறப்பை கண்டுபிடிக்கிறது வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்காக மட்டும் கிடையாது, உனக்காகவும் சேர்த்திதாங்கிற மாதிரி சொல்கிறா. விடிஞ்சா அம்மா காசு கம்மியாக இருக்கிறத வச்சு பிடிச்சிட்டாங்க தம்பியை, கூட ஃபோனும் மாட்டிக்கிச்சு. எப்படி இது வந்ததுன்னு கேட்க, போன வாரம் லைப்ரரியிலேருந்து நான் இதை கண்டுபிடிச்சேங்கிறா. உடனே அடியை போட்டு எடுத்தா சார்கிட்டெல்லாம் கொண்டு போய் ஒப்படைக்கணும், எதுக்காக தூக்கிட்டு வந்தேன், என்ன திருடி ஆகலான்னு முடிவு பண்ணிட்டியா, உண்மையை சொல்லு, இந்த ஃபோன் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்குறாங்க.
அவன் ஸ்கூல்ல தான் கண்டுபிடிச்சங்கிறாளா. சரி வா போய் ஸ்கூல்ல சார்கிட்டயே கேட்டு இதை தெரிஞ்சுப்போன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இவன் தம்பியை நான் தான் எடுக்க சொன்னங்கிற உண்மையை சொல்லிட்டான். ஆனால் காசெல்லாம் நான் அவனை எடுக்க சொல்லங்க. எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலைன்னு இவங்க திட்டவும், பேய கொனவை யாருன்னு உங்களுக்கே தெரியும்ல. கின்னாண்டி ரூம் எரிஞ்சு போச்சுல, அப்போ அவளோட டைரி எரிஞ்சு போய் இது மட்டும் தான் மிஞ்சி இருந்ததுன்னு சொல்லி காட்ட அவ்வளோதான் அம்மா உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குதானு கேட்கவும், இருக்கோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, இறந்து போனவங்க ஒன்றும் திரும்ப வரப்போகிறது இல்லைங்க. நானும் அவட்ட சரியாக பேச மாட்டேன். ஆனால் அவளை பற்றி ரொம்ப மோசமாக எல்லாரும் பேசுகிறத என்னாலேயே கேட்க முடியல. உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலானாலும் பயமாயிருக்கு. அதான் நானே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேங்க. அவளுக்கு என்ன ஆயிருந்தாலும் சரி, ஆனால் அவள் இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு அம்மா சொல்லவே மாட்டாங்களா? மா வீட்டில் என்ன ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்பண்டிஸால் அவள் இறந்து போகலன்னு எனக்கு தெரியும். நான் வில்லேஜில் இருக்க அவளோட பாய் ஃப்ரெண்ட் தானே கல்பிரேட்னு கேட்க, அவள் அப்பண்டிஸால தான் இறந்து போனா. உனக்கு யார் இதெல்லாம் சொன்னான்னு கேட்க, ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டேன், அவளுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் தான் வந்திருக்குங்கவும், ஓஹோ இப்போ ரொம்ப வளர்ந்துட்டல, சொல்கிறேன் நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த உண்மை சொல்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் உன்னால் வாழவே முடியாது. அதுதான் சொல்கிறேன், ஒழுங்கா உன் வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாமல் இதுக்குள்ளே வராத. தம்பியும் சேர்ந்து கெடுக்க ட்ரை பண்ணுறியா? இரு முதல்ல இந்த ஃபோன் எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக சார்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. இது யாரோடதுன்னு சொல்லு, உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ உன் பேரெல்லாம் வெளியே வரவே வராதுன்னு சொல்லி அவள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோயின் லைப்ரரியிலேருந்து தான் எடுத்தேன்னு மட்டும்தான் சொல்கிறா. இப்போது நம்ம ஹீரோயின் ஒரு திருடின்னு அந்த கிளாஸில் உள்ள 2 பொண்ணுங்க பேசிட்டு போகிறத ஹீரோ கேட்குறான். கரெக்டாக லைப்ரரியிலேருந்து நோக்கியோ ஃபோன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், யாரோடது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இங்கே அம்மா இங்கே பாரு, இந்த வயசில் உனக்கு டெம்ப்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். ஒரு சின்ன தப்பு தான், ஒரு ஸ்டெப் அது வச்சனா உன் லைஃபே போயிடும், பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லி லைஃப் அட்வைஸை தான் கொடுத்துட்ருக்காங்க. ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுறாங்கிற மாதிரி தான் அம்மா சந்தேகப்படுறாங்க போல். நம்ம ஃபேமிலி அவ்வளோ ரிச்லாம் கிடையாதுமா, கஷ்டப்பட்டு நானும் அப்பாவும் வளர்த்திட்ருக்கோம், அதனால தான் இவ்வளோ எடுத்து சொல்கிறேன்னு இவங்க பேசிகிட்டு இருக்கேன். அப்போது அந்த ஃபோனோட ஓனரை கண்டுபிடிச்சாங்களா மடி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போக கரெக்டாக நம்ம ஹீரோ வரான். இவளுக்கு இங்கே அவ்வளோதான் பதற ஆரம்பிச்சிருச்சு. இவன் மட்டும் என் ஃபோனு தான் வந்து வாங்கினா அவ்வளோதான், கண்ணை உருட்டி உருட்டி பயந்து போய் உட்காந்துட்ருக்க. அவன் தாண்டி போயிட்டான். அடுத்து அவன் ஷூவை அம்மா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சு போச்சு இதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயப்படும் போது கரெக்டாக அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி ஷூவை போட்டு வர எப்படியோ நூடுலையில் தப்பிச்சிட்டா. அப்போது இந்த ஃபோனோட ஓனர் நான் தான் சொல்லி மூவும் அடையாளத்தெல்லாம் சொல்லி அம்மா கிட்டேருந்து வாங்கிக்கிட்டா. ஒரு பொண்ணு வந்து வாங்கினதெல்லாம் இப்போ நம்ம ஹீரோயின் தப்பிச்சிட்டால, ஸோ ரொம்ப தேங்க்யூன்னு வந்து சொல்ல. என்ன வெறும் தேங்க்ஸ் தானான்னு கேட்குறா? ஐயோ கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாதுங்க, நீ பயப்படும் போது ரொம்ப க்யூட்டாக இருக்க, அதனால தான் அவன் உன்னை புள்ளி பண்ணிகிட்டே இருக்கானா? அவன் என்கிட்ட ஹெல்ப்னு கேட்டதால் தான் நான் பண்ணேன். ஸோ உண்மையாக தேங்க் பண்ணணும்னு நினச்சேன்னா நீ அவனுக்கே சொல்லுன்னு சொல்லி ஃபோனை கொடுத்துட்டா. ஸோ இப்போது கிளாஸ்க்கு ஃப்ரெண்டோட நம்ம ஹீரோ வர அவனோட டெஸ்கில் வாட்டர் பாட்டிலில் தேங்க்ஸ்ன்னு எழுதி ஒட்ட வச்சிருக்கா. அவன் ஃப்ரெண்டுக பார்த்துட்டு யாரா இது வச்சது, உன் ஃபேனோ அப்படின்னு கேட்க அதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு குடிச்சிட்ருக்க. இவ்வளோ அப்படியே சைடு கண்ணில் பார்த்துட்ருக்கான். அவனுக்கும் தெரியும்ல, ஸோ அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் பாட்டிலை டெஸ்க் மேலே தான் வச்சிட்ருக்கான். நைட்டு வீட்டுக்கு வந்தா அக்காவோட டைரி எரிஞ்சு போன பீஸுன்னு காட்டினால அதை மொத்தமாக அம்மா உட்காந்து எரிச்சிட்டாங்க. இவங்க எதையோ பயங்கரமாக மறைக்கிறாங்க. இப்போ லீவில் இவ கடையில் தான் வேலை செஞ்சிட்ருக்காளாம். அப்போது ஒரு பையன் வந்து ஹே நீ கியோ தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அடடே நான் வில்லேஜில் இருக்க மிஸ்டர் ஹியோட மகன் தானே நீ அப்படிங்கிற மாதிரி இவங்க பேச 3 பேருமா தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் அக்காவோட கிளாஸ்மேட்டு, ஆனால் அவளுக்கு இப்படி ஆனதே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சதுன்னு சொல்ல, விடுப்பா பாஸ்ட்டை பற்றி பேச வேணான்னு அவங்க அந்த பேச்சுக்கே போகல. அக்கா டைரியில் அவனோட பாய் ஃப்ரெண்ட் ஹுவானுக்கு வந்து படிக்கிறதா மென்ஷன் பண்ணியிருப்பா போல. ஸோ அக்காவோட நான் வில்லேஜ் பாய் ஃப்ரெண்ட் ஒரு வேளை இந்த ஃபேயா இருக்குமோங்கிற மாதிரி இவ திங்க் பண்ணுறா. ஸோ அவர் கிளம்பும் போது 6 மணிக்கு கெஃபேல மீட் பண்ணலாம் நாளைக்குங்கிற மாதிரி எழுதி இந்தாங்க இதையும் கொண்டு போய் சாப்பிடுங்கன்னு பார்சலுக்குள்ளே ஒழிச்சு வச்சு கொடுத்துட்டா. அது கீழே தான் இருக்குது. அடுத்த நாள் எப்பவும் போல் ஸ்கூலுக்கு வர ஈவினிங் பேஸ்கெட் பால் மேட்ச் இருக்காமா. ஸோ சியர் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாருமே கலந்துக்கணுங்கிற மாதிரி மானிட்டர் சொல்ல நம்ம ஹீரோயின் 6 மணிக்கு அவரை மீட் பண்ணும்ல, நான் வரலடின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அவர் அங்கே தான் உட்காந்துட்ருக்காரு. அவர்கிட்ட வந்து உட்கார, நீ பேயை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தானே என்ன இப்போ மீட் பண்ண வந்திருக்குன்னு அவர் கேட்குறாரு. இவர்கிட்டேருந்து நம்ம ஹீரோயின் என்ன புதுசாக தெரிஞ்சுக்க போகிறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கே ஆர்வமாக இருக்குது. அப்படி அவங்க அக்காவுக்கு என்ன தான் ஆயிருக்குன்னே தெரியலை. எனக்கு ரூயி மேலே ஏதோ டவுட்டாக இருக்குது. சீக்கிரமாகவே அடுத்தடுத்த எபிசோடில் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.